சண்முகம் பரணி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீராவை தான் காட்டுறாங்க. பஞ்சாயத்தில் வச்சு பார்த்தோம்னா வீராவோட தாலியை கலட்டி கட்டிட்டு இருக்கிறாங்க சவுந்தரபாண்டி. அப்போ வீரா சொல்கிறாங்க, எக்காரணத்தை கொண்டு என் கழுத்தில் கிடக்கிற தலையை நான் கலட்டி தர மாட்டேன் அப்படின்னு சொல்லவும், அது மட்டும் இல்லாமல் வாண்ணா நம்ம போகலாம் அப்படிங்கிறாங்க. அப்போ சவுந்தரபாண்டி வந்து சண்முகத்தை போட்டு ரொம்பவே அவமானப்படுத்தி அவங்க பேசவும் இது வந்து வீராவுக்கு கோபத்தை ஏற்படுத்துது. அடுத்து பார்த்தோம்னா வீரா வந்து அவங்க எல்லார் மேலேயும் வந்து ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்துருந்தாங்க. எப்போ தன்னுடைய அண்ணனை ஊர் பஞ்சாயத்தில் வச்சு இப்படி நிற்க வச்சு கேள்வி கேட்டாரோ இதுக்கு பிறகு நம்ம அமைதியாக இருக்கிறதுல எந்தவித அர்த்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வீரா வந்து பார்த்தோம்னா அவங்க எல்லாரும் மேலேயே கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்க. அப்போ சவுந்தரபாண்டி வீட்டுக்கு அதிகாரி வரவும் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உங்கள் மேலே வந்து வீரா வந்து இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க, அதனால உங்களை நாங்கள் அரெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லவும், அப்போ சவுந்தரபாண்டி வந்து எவ்வளவோ எடுத்து சொல்கிறாங்க. அப்போ வந்து அவங்க சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், நீங்கள் பேசாமல் அமைதியாக வந்துட்டீங்கன்னா நான் பேசாமல் இருந்துருவேன், இல்லைன்னா இந்த ஊரில் வந்து எல்லா அப்படின்னு பார்க்க முடியுமா உங்களை நடத்தி வச்சு நான் கூட்டிகிட்டு போவேன் அப்படிங்கிறாங்க. இதுக்கிட்டதுமே சவுந்தரபாண்டி எரிச்சலோடு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா அவங்க 3 வரையுமே வந்து அரெஸ்ட் பண்ணி அவங்க கூட்டிகிட்டு போகிறாங்க. அதாவது சவுந்தரபாண்டி, பாக்கியம், சிவபாலன் இவங்க 3 வரையும் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகவும், அப்போ பாட்டியம்மா சொல்கிறாங்க, என்னெல்லாம் உன்னுடைய நிலைமை இந்த மாதிரி நடந்து போச்சு அப்படிங்கும் போது இது எல்லாத்துக்கான இந்த வீரா தான், அவளை நான் சும்மா விட மாட்டேன் அப்படிங்கும் போது வீரா வந்து வெளியே நின்றுட்டு இருக்கிறாங்க. என்ன எங்கள் 3 வரையும் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டோன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி திமிரில் இருந்துட்டு இருக்கிறியா, உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் எங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுப்ப அப்படிங்கவும், அப்போ வீரா சொல்கிறாங்க, ஆமாம் உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் ஊர் பஞ்சாயத்தில் எங்கள் அண்ணனே நிறுத்தி வைப்பேன், அதனால தான் நான் உங்கள் மேலே எல்லாரும் மேலேயும் வந்து நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறேன் அப்படின்னு சொல்லவும், இது கேட்டதுமே அவங்க சவுந்தரபாண்டி கோவத்தோடு அங்கேருந்து கிளம்புறாங்க. அடுத்து பார்த்தோம்னா அங்கே ஸ்டேஷனுக்கு வந்துடுறாங்க. வந்ததுமே வீரா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, இவங்க 3 வரையும் எக்காரணத்து கொண்டும் நான் வந்து கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்காமல் நீங்கள் விடக்கூடாது மேடம் அப்படிங்கவும், அதெல்லாம் விட மாட்டேன் அப்படின்னு வந்து அவங்களும் சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா சவுந்தரபாண்டி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, பாத்தியா உன்னுடைய அண்ணன் பொண்ணை செய்த வேலையை பாத்தியா அப்படின்னு பாக்கியா கிட்ட சொல்லவும், அப்போ பாக்கியா வந்து சொல்கிறாங்க, என்ன வீரா நீ என்ன இருந்தாலும் சரிதான், அவசரப்பட்டு இந்த மாதிரிக்கு ஒரு முடிவு எடுத்துட்டே அப்படிங்கும்போது, அத்தை என்னை மன்னிச்சிருங்க அத்தை, எப்போ எங்கள் அண்ணனை ஊர் பஞ்சாயத்தில் நிற்க வச்சு இப்படி 4 பேர் அசிங்கப்படுத்துகிற மாதிரிக்கு இவர் வந்து கேள்வி கேட்க வச்சாரோ, இதுக்கு பிறகு இவருக்காக நான் எதுக்காக அந்த மாதிரிக்கு பண்ணணும், நாங்கள் வந்து எவ்வளோ அவமானப்பட்டாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு தானே இவர் வந்து ஊர் பஞ்சாயத்தை கூப்பிட்டாரு, அதனால தான் இவருக்கு இந்த மாதிரிக்கு ஒரு நிலைமையை கொடுத்து அப்படிங்கிறாங்க. என் கழுத்தில் கிடக்கிற தாலிக்கு நீங்களும் ஒரு விதத்தில் காரணம் தானே, அதனால தான் நான் உங்கள் மேலேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் அப்படிங்கவும், அப்போ வந்து பாக்கியம் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, வீரா நீ என்ன இருந்தாலும் சரி தான், நீ தப்பு பண்ணிட்டோமா, நீ இப்படி பண்ணியிருக்க கூடாது, எதுனாலும் நம்ம பேசி முடிவு எடுத்துருக்கணும் அப்படிங்கும்போது, அத்தை நானும் வந்து பேச தான் செய்தேன், ஆனால் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் கூட ஒதுங்குற மாதிரிக்கு தெரியல, திரும்ப திரும்ப என் வழியில் வந்து நீங்கள் பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்கிறீங்க, அது மட்டும் இல்லாமல் இந்த சிவபாலன் எவ்வளோ தூரம் எனக்கு வந்து டார்ச்சர் கொடுத்துட்ருக்கான்னு தெரியுமா, அதனால தான் இவன் மேலேயும் சேர்த்து நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன், எல்லா பிரச்சனைக்கு காரணம் ஃபஸ்ட்டு நீங்கள் 2 பேரும் தான், அதனால தான் உங்கள் 2 பேர் மேலேயும் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு போகவும், அடுத்து பார்த்தோம்னா வந்து இந்த விஷயம் வந்து முத்துப்பாண்டிக்கு தெரிய வருது. பாண்டியம்மாள் வந்து முத்துப்பாண்டிக்கு ஃபோன் பண்ணிடுறவும், இது கிட்டதுமே முத்துப்பாண்டி வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னத்தை நீங்கள் சொல்கிறீங்கன்னு கேட்கும்போது, ஆமால அந்த வீர அந்த மாதிரிக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்து 3 வரையும் கைது பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லவும், இது கேட்டதுமே முத்துப்பாண்டி அங்கே ஸ்டேஷனுக்கு வராங்க. அங்கே வந்து பார்க்கும்போது சவுந்தரபாண்டியை உள்ள தூக்கி வச்சிருக்கிறாங்க. அதே மாதிரிக்கு சிவபாலனையும் பாக்கியாவையும் அவங்கள பார்த்ததுமே முத்துப்பாண்டி அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ என்னம்மா நடந்திருக்கு அப்படிங்கும்போது, ஆமாடா வீரா வந்து இந்த மாதிரிக்கு எங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டா அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே முத்துப்பாண்டி அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ வந்து அவங்க ஸ்டேஷனில் அந்த மேடத்துட்டு வந்து பேசுகிறாங்க, மேடம் தயவுசெய்து நான் சொல்கிறது கேளுங்க, அவங்கள விட்டுருங்க அப்படிங்கும்போது, அது எப்படி முத்துப்பாண்டி நீங்களும் வந்து இந்த மாதிரி ஆபீஸராக இருக்கிறீங்க, அப்படி இருக்கும்போது அதாவது கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க அந்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்காமல் நான் எப்படி விட முடியும், உங்களுக்கே எல்லா ரூல்ஸும் தெரியும், அப்படி தெரிஞ்சிருந்தோம் உங்கள் அப்பாங்கிற ஒரே காரணத்துக்காக நான் வந்து இந்த மாதிரி விட முடியுமா என்ன அப்படின்னு சொல்லவும், உடனே முத்துப்பாண்டியும் ஆமாம் மேடம் நீங்கள் சொல்கிறது சரிதான், நான் வீரா கிட்ட இப்போ நான் வந்து ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வீராவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. என்ன வீரா இந்த மாதிரிக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குற, இது நம்ம குடும்ப விஷயம், என்ன இருந்தாலும் நம்ம பேசி தீர்த்துருக்கணும், எதுக்காக இந்த மாதிரிக்கு பண்ணணும் அப்படிங்கவும், இங்கே பாருங்க மாமா என்னை மன்னிச்சிருங்க, நம்ம குடும்ப விஷயத்த அதாவது கூட்டிகிட்டு போனது ரோட்டு வரைக்கும் கூட்டிகிட்டு போனது நான் கிடையாது, உங்கள் அப்பா தான், உங்கள் அப்பா எப்போ வந்து எங்கள் அண்ணனை ஊர் பஞ்சாயத்தில் நிற்க வச்சு இந்த மாதிரிக்கு கேள்வி கேட்டாரோ அதனால தான் நானும் இந்த மாதிரிக்கு பண்ணேன் அப்படின்னு வீரா சொல்லவும், இது கேட்டதுமே முத்துப்பாண்டி சொல்கிறாங்க, அவரை பற்றி தான் உனக்கு நல்லாவே தெரியும்ல, அவர் எப்பவுமே பிரச்சனைக்கு தான் பண்ணுவார்னு உனக்கு நல்லாவே தெரியும்ல, தெரிஞ்சிருந்தும் நீ அதை மாதிரிக்கு பண்ணலாமா வீரா, தயவுசெய்து நான் சொல்கிறது கேளு, அதுவும் அம்மா மேலாம் நீ கம்ப்ளைண்ட் கொடுத்து வச்சிருக்கிற, இது எவ்வளோ பெரிய தப்பு, நீ வந்து வாபஸ் வாங்க அப்படிங்கிறாங்க. இல்லை மாமா நீங்கள் என்ன சொன்னாலும் சரிதான், நான் அந்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்க போகிறது கிடையாது, என் காலத்தில் என் அனுமதி இல்லாமல் தாலி கட்ட வச்சது அத்தையும் சிவபாலனும் தானே, அதனால தான் அவங்க மேலே சேர்த்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்தேன், அது மட்டும் இல்லாமல் அந்த சிவபாலன் நான் போகிற வர வழியில் எல்லாத்துலேயும் எனக்கு எவ்வளோ டார்ச்சர் கொடுத்தான்னு தெரியுமா அப்படின்னு சொல்லவும், அதனால நான் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுருந்தாங்க. இதை கட்டதுமே முத்துப்பாண்டிக்கு என்ன பண்ணுதுன்னு தெரியல.
அடுத்து பார்த்தோம்னா இந்த விஷயம் எல்லாமே வைஜெயந்திக்கு அதுக்கு போகுது. அப்போ வைஜெயந்தி வந்து என்ன சொல்கிற, அதாவது வீரா வந்து இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்து உள்ள தள்ளியிருக்காள் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உடனே ஆமாம் அப்படின்னு குரு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. இது கிட்டதுமே வைஜெயந்தி ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சுட்டாங்க. இதை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. பரவாயில்லையே, வீரா நம்ம நினச்ச மாதிரிக்கு இல்லை, அவள் இப்படி ஒரு முடிவெடுத்து இவங்க 3 மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கறால இந்த விஷயத்தையே நம்ம பெருசாக ஆக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வைஜெயந்தி ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. அப்போ குரு சொல்கிறாங்க, இப்போ என்ன பண்ண போறீங்க அப்படிங்கும்போது நான் உடனடியாக நான் வீராவை சந்திக்கணும், வீராவை வர சொல் அப்படிங்கப்போ அப்போ வீராவை வர சொல்கிறாங்க. வீராவும் வராங்க. வீரா, நீ செஞ்சது எல்லாத்தையும் நான் கேள்விப்பட்டம்மா, உண்மையிலே சொல்கிறேன், உன்னுடைய தைரியத்தை நான் பாராட்டணும் அப்படிங்கிறாங்க. உங்கள் அத்தன்னு கூட நீ வந்து பார்க்காம அவங்க மேலே நீ கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்க பற்றியா, உண்மையிலே ஒன்று நினச்சா எனக்கு ரொம்பவே பெருமையாக இருக்குமா. இதை நானே உங்கள்கிட்ட சொல்லலாம்னு நினச்சேன், ஆனால் அது எப்படி நான் சொல்ல முடியும். என்ன இருந்தாலும் சரி தான், அவங்களாம் உன் குடும்பத்துக்காரங்க. அப்படி இருக்கும்போது நான் சொன்னாக்கே அது சரிப்பட்டு வராது. உங்கள் பிரச்சனையை நான் பெருசாக்குறேன்னு சொல்லிட்டு என் மேலே தப்பாக நீ நினச்சிடக்கூடாதுல்ல, அதனால தான் நானும் நினச்சேன். எப்போ ஒரு பொண்ணோட விருப்பத்துக்கும் இல்லாமல் அவன் தாலி கட்டினான்னா அப்பவுமே அவனை தூக்கி நான் உள்ளே வச்சுருப்பேன். ஆனால் என்ன பண்ணுறதுக்கு, இது உங்கள் குடும்ப பிரச்சனை ஆகிப்போச்சுது. அது மட்டும் இல்லாமல் அவன் வந்து உங்கள் அத்தை பையன், என்ன இருந்தாலும் சரி தான், நீங்கள் வந்து ஒரே குடும்பத்தில் உள்ளவங்க, அதனால தான் நான் தலையிடாமல் இருந்தேன். ஆனால் நீ செஞ்சது தான் சரியான முடிவு, இவங்களெல்லாம் வெளியே விடக்கூடாது அப்படின்னு சொல்லவும் அப்போ வீரா சொல்கிறாங்க, ஆமாம் மேடம், நீங்கள் சொல்கிறது சரி தான். நான் வந்து எங்கள் அத்தைக்கிட்ட இன்றைக்கி நான் ஒரு மரியாதையோடு தான் இருக்கிறேன். எனக்கு எங்கள் மாமாவை தான் பிடிக்காது, ஏன்னா அவர் தான் தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணுவார், அதனால தான் எங்களுக்கு அவரை கண்டா பிடிக்காது. ஆனால் எங்கள் அத்தை வந்து எங்களுக்கு ஒரு அம்மா மாதிரி தான், ஆனால் என் கழுத்தில் தாலி கட்ட வச்சது எங்கள் அத்தை தான், அதனால தான் அவங்க மேலேயே நான் அந்த மாதிரிக்கு புகார் கொடுக்க வேண்டியது ஆகிப்போச்சுது அப்படின்னு சொல்லவும் அப்போ வந்து வைஜெயந்தி சொல்கிறாங்க, இல்லை வீரா, நீ செஞ்சது தான் கரெக்ட் வீரா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதனால உனக்கு என்ன உதவினாலும் கேளு, நான் உனக்கு செய்ய தயாராக இருக்கிறேன் அப்படிங்கும்போது சரிதான் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு வீராவும் சொல்கிறாங்க. அடுத்தங்க பார்த்தோம்னா முத்துப்பாண்டி வந்து இந்த விஷயத்தை பற்றி சொல்கிறதுக்காக சண்முகத்துக்கிட்டையும் அவங்க பரணிக்கிட்டையும் பேசுறதுக்காக வீட்டுக்கு வராங்க. அப்போ முத்துப்பாண்டி வந்ததுமே பரணின்னு சொல்லி கத்தவும் அப்போ இசைக்கு அங்கேருந்து ஓடி வராங்க. என்னாச்சு மாமா அப்படிங்கும்போது பரணியும் சண்முகம் எங்கே அப்படிங்கப்போ இங்கே தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வரவும் உடனே என்னாச்சு இல்லை வந்தது வராதுமே இப்படி கிடந்து கத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அப்போ வீரா செஞ்சதெல்லாம் உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது அப்படிங்கிறாங்க. உடனே பரணி கேட்டுட்டு இருக்கிறாங்க, வீரா அப்படி என்ன பண்ணணும் அப்படிங்கும்போது உடனே வந்து முத்துப்பாண்டி நடந்ததெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இது கெட்டதுமே வந்து பரணி இசைக்கு எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ சண்முகம் சொல்கிறாங்க, வீரா எடுத்த முடிவு சரியான முடிவு தானே அப்படிங்கவும் என்னெல்லாம் நீ பேசிகிட்டு இருக்கிற, அம்மாவையும் உள்ள தூக்கி வச்சிருக்கிறா, அம்மா என்ன தப்பு பண்ணாங்க அப்படிங்கவும் ஆமாம் ஆமாம் இது எல்லா பிரச்சனையும் காரணம் உங்கள் அம்மா தானே, அதனால தான் உங்கள் அம்மாவும் சேர்த்து உள்ள தூக்கி வச்சிருக்கிறா, அதில் எந்த தப்புமே கிடையாது அப்படிங்கிற மாதிரிக்கு சண்முகம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ பரணி சொல்கிறாங்க, என்ன சண்முகம் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கிற, வீரா தான் இப்படிலாம் கோவத்தில் ஏதோ ஒன்று பண்ணிட்டா, அதுக்காக நம்ம குடும்ப பிரச்சனையை பேசி தீக்காம இப்படிலாம் பண்ணுவாளா அப்படின்னு சொல்லவும் உடனே வீராவை ஃபோன் பண்ணி இங்கே வர சொல்லு அப்படிங்கிறாங்க. அப்போ சண்முகம் சொல்கிறாங்க, இந்த முடிவுக்கு வந்து நாங்கள் காரணம் கிடையாது, வீரா கடத்தில் தாலி கட்ட சொன்னது உங்கள் அம்மா தானே, அதனால தான் உங்கள் அம்மாவையும் சிவபாலனையும் சேர்த்து தூக்கி உள்ளே தூக்கி வச்சிருக்கிறா அப்படின்னு சண்முகம் சொல்லவும் எங்கள் பாருடா தேவலாம் இந்த மாதிரிலாம் நீ பேசிகிட்டு இருக்காத, வீரா உடனே இங்கே வர சொல்ல அப்படிங்கும்போது நான் எதுக்காக வர சொல்லணும், அவள் வரக்கூடிய நேரத்தில் கரெக்டாக வருவா அப்படிங்கிறாங்க. உடனே வந்து முத்துப்பாண்டி சொல்லிட்டு இருக்கிறாங்க, பரணி இப்படி தான் பேசிகிட்டு இருப்பான், வீராவுக்கு ஃபோன் பண்ணி உடனே வர சொல்ல அப்படிங்கவும் உடனே வந்து அவங்க இசைக்கும் சொல்லிட்டு இருக்கிறாங்க, இப்போமே நான் வீராவுக்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீராவுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்கிறாங்க. அடுத்தது முத்துப்பாண்டி வந்து வீரா கிட்ட வந்து இந்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வீரா வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி நம்மளே வெயிட் பண்ணி பார்க்கலாம்.